அடுப்படி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி வந்து மீன் பொளிச்சது செய்ய போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து நம்ம மீனை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு மீனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அங்கே கட் பண்ணியிருக்கேன். மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடுவோம். 2 ஸ்பூன் மிளகாத்தூள், நான் சின்ன டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 எலுமிச்சம்பழ சாறு, உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இப்போ இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். மீனுக்கு எப்போதும் இஞ்சியை விட வந்து பூண்டு தான் அதிகமாக இருக்கணும். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்தா போதும். அவ்வளோதான், நம்மளோட மசாலா ரெடி. நம்மளோட மசாலா வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம மீனில் வந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவிடுவோம். அந்த கட்ஸ் இருக்குல்ல அதுக்குள்ளேயும் போகிற மாதிரி நல்லா தடவிடுவோம். மசாலாலாம் சேர்த்து நம்ம வந்து மீனை ரெடி பண்ணி வச்சுட்டோம். இது இருக்கட்டும், ஒரு 15 மினிட்ஸ் ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து கிரேவி ரெடி பண்ணிடலாம். முதல்ல ஒரு சட்டி வச்சுப்போம். அது சூடானதும் 2 குழிக்கரண்டி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துப்போம். இது வந்து சின்ன கரண்டி, இதில் நான் 2 கரண்டி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதும் 100 கிராம் அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். இது சேர்த்துப்போம். இது கூடவே 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துப்போம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இது கூட வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிற மாதிரி இருந்தால் 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. மற்ற மசாலாக்கள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பூண்டு வந்து கொஞ்சம் அதிகமாக வச்சு அரைச்சிருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். 3/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகு பொடி, உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். நம்ம சேர்த்த மசாலாக்களோட பச்சை வாடெல்லாம் போய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து மல்லித்தலையை தூவி இறக்கிடலாம். அடுப்பு அணைச்சிட்டு மல்லித்தலையை தூவிடலாம். தோசைக்கல் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம்ல
இந்த மீனை வந்து பொரிச்சு எடுத்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து மீன் பொரிச்சதுக்கு செய்கிறதுக்கு தேவையான வாழை இலையை வந்து தோசைக்கல்லையே போட்டு லேசாக வாட்டி எடுத்துப்போம். இந்த மாதிரி நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணும்போது கிளியாமல் இருக்கும், இல்லைன்னா வாழையில் கிழிஞ்சிடும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துப்போம். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா அதுக்கு பதிலாக ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து சேர்த்துடலாம். ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம டர்ன் பண்ணிடலாம். நம்ம வந்து ரொம்ப குக் பண்ண வேண்டாம், ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணாலே போதும். ஏன்னா நம்ம வாழையில சேர்த்து மறுபடியும் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம், அதனால் கம்மியாக குக் பண்ணாலே போதும். ஏற்கனவே வந்து நம்ம வாட்டி வச்சுருக்கோம்ல, அந்த வாழையில எடுத்துப்போம். அதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த கிரேவி வந்து கொஞ்சமாக சேர்த்துப்போம். ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா மேலே இந்த மீன் எடுத்து வச்சுருவோம். மறுபடியும் மேலே ஒரு லேயர் மசாலா வச்சிடலாம். இதை வந்து அப்படியே மடக்கிட்டு நம்ம வாழை நாரை வச்சு கட்டிடுவோம். இப்போ இதை நம்ம வந்து தோசை தவாவில் மறுபடியும் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். தோசை தவா நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இதை வந்து அடிப்பக்கமாக இருக்கிற மாதிரி போடணும். இந்த மாதிரி போடணும். எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம், அப்படியே ஃப்ரை பண்ணிடலாம். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு திருப்பி போட்டு இன்னொரு 5 நிமிஷம் குக் பண்ணிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இது வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். ஆவி பறக்க சூப்பராக வந்து மீன் பொரிச்சது இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்குங்கிறத நம்ம எடுத்து பார்ப்போம். நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த ரெசிபியை வீட்டை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.